நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த ஹபீபி அப்படின்ற ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட திரைக்கு வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா கூட இந்த படத்தினுடைய கதை வந்து நம்ம நிச்சயமா வந்து மக்கள்கிட்ட சொல்றதுல தப்பு கிடையாது. இதை கேட்பவர்கள் சில பேர் இருந்தா கூட யாராவது ஒரு சில பேருக்கு வந்து இந்த படத்தினுடைய ரொம்ப பேர் படம் பார்த்திருக்கலாம், ரொம்ப பேர் படம் பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்க ஓடிடி கூட பார்க்கலாம். ஆனா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற யாருன்னா ஒருத்தருக்கு இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் இந்த கதையை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம், இத்தனை கேட்டு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. இந்த ஹபீபி திரைப்படம் வந்து ஒரு இஸ்லாமியல் சம்பந்தப்பட்ட படம் கிடையாது. இந்த படம் நம்முடைய வாழும் மண்ணை விட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமான ஒரு திரைப்படம் தான் இந்த ஹபீபி. படத்தினுடைய ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன். முதல்ல படத்தோட ஆரம்பத்துல காட்டுறாங்க. ஒரு குடும்பத்துல வந்து எப்படி கூட்டு குடும்பமா வாழும் ஒரு குடும்பம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து எப்படி மாறுது அப்படின்ற அந்த படத்தினுடைய கதைன்னு பாத்தீங்கன்னா, தந்தையா திரு கஸ்தூரி ராஜா நடிச்சிருக்கிறார். சித்தப்பா ஒரு சில கேரக்டர் நடிச்சுக்கிறாங்க. அதுல நான் வந்து கேரக்டர் பேர் வச்சே சொல்றேன். அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து கஸ்தூரி ராஜா, தம்பி வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த குடும்பம் வந்து தறி நெய்யக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த தம்பி என்ன பண்றாரு, குடும்ப கஷ்டம் வந்து அதிகமா இருக்கு. அவங்க சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த உடைகளை வந்து அந்த அந்த ஊர்ல அந்த அளவுக்கு வந்து பெரிய மதிப்புக்கு தர மாட்டாங்க. மிஷினரிக்கு எல்லாமே மாறுது. கைத்தறில இருந்து எல்லாமே மிஷினரிக்கு மாறக்கூடிய காலகட்டத்துல அந்த தம்பி என்ன பண்றாரு, நான் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவங்க அண்ணன் அதை விரும்பல. எதுவா இருந்தாலும் நம்ம இந்த தாய் மண்ணிலேயே இருந்து நம்ம செலவு பண்ணி இங்கேயே இருந்து நம்ம சாவறது நம்ம நல்லதுடான்னு சொல்றாரு. ஆனா அந்த தம்பி புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பொண்ணுமே வந்து என் கணவன் வந்து வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சா பணம் வரும், வருமானம் வரும், அதை வச்சு நம்ம வந்து வசதியா வாழலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிளான் பண்றாங்க. அண்ணனுக்கு இதுல விருப்பம் இல்லை. ஆனா அண்ணன் வந்து தம்பி பிரிவு ரொம்ப கஷ்டப்படுறாரு. தம்பி என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு. இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது இவரும் அவருடைய மனைவியும் படும் துன்பங்கள் வந்து ஒரு கேசட்ல தான் பேசி பேசி அனுப்பியிருப்பாங்க தன்னுடைய காதல் பேச்சு. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செல்போன்லாம் கிடையாது. ஸோ அப்படி அவங்களுடைய கல்யாண ரெண்டு இளம் தம்பியினர் வந்து எப்படி வந்து அந்த இளமையை வந்து எப்படி அனுபவிக்க முடியாம எப்படி துன்பப்படுறாங்க அப்படின்றத அந்த ரெண்டு பேர் கேரக்டர்ல அவங்க காமிச்சிருப்பாங்க. இதை வந்து அண்ணன் மகன் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து என்ன பண்றாரு, பாக்குறாரு. பார்த்து பார்த்து நம்ம எது பண்ணாலும் சரி, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வெளி மாநிலத்துக்கு எங்கேயும் வெளிநாட்டுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல அவர் ஸ்கூல் படிக்கும் போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு மேல உயிருக்கு உயிரா வந்து காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் தான், இதுவும் முஸ்லீம் தான். அந்த ஜாதி மத பிரச்சனை இதுல வரல. பொதுவா படம் அப்படியே ஓட்டு ஏழை பணக்காரன் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஏழை, அவர் காதலிக்கிற பெண் வந்து ஒரு பணக்கார பெண். கொஞ்சம் மதிப்பு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு மதிப்புக்குரிய பெண். இவர் கொஞ்சம் குறைவான ஒரு என்ன கைத்தறி பண்றாரு இல்லையா. ஸோ அவருடைய மகனா வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் போயிட்டே இருக்கு. அங்க எப்படி காதலிக்கிறாங்க அந்த மாதிரி சில காட்சிகள் மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல என்ன பண்றாருன்னா, அந்த தம்பி வந்து அடிக்கடி ஊருக்கு வராரு. வரும்போது அந்த மனைவியோட இருக்கிற நேரம், அப்புறம் அவருக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை கூட இவர் அப்பான்னு ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இவர் யாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதே தவிர கண்டிப்பா அதோட அப்பான்னு அதால ரெகனைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த ரெண்டு பேரோட பந்தம் வந்து அதிகமான தூரமா இருக்கிறதால தன் மகனை கூட கொஞ்சம் முடியாமல் மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு வந்து வேலை விஷயமா போறாரு. இது தொடர்ந்து நடைபெற்றே கொண்டிருக்கிறது. அப்ப அவர் அடுத்த வட்டம்லாம் வரும்போது என்ன பண்றாருன்னா, அண்ணன் மகனை வந்து எப்படி நம்மளுடைய வெளிநாட்டுக்கு இட்டு போன சொல்லிட்டு அவனை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது அவனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, இந்த ஊர்ல வந்து அந்த அவர் விரும்புற பொண்ணு வந்து இந்த ஊர்ல இருக்கும்போது அவனால விட்டுட்டு வெளிநாட்டுலாம் போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறான். ஆனா இவனோட நண்பர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு சாரசாரியா போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒரு கொஞ்சம் வசதிகளாக வாழ ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவே ஒரு கடத்துல என்ன பண்றாரு, இவன் இங்க இருந்தா சரிப்பட மாட்டான், வெளிநாட்டுல அனுப்பலாம். ஏன்னா படிச்சவன் பாஸ் ஆக மாட்டான், ஃபெயில் ஆயிடுறான். ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யறான். அந்த பொண்ணை பாப்பதான் அவனுடைய முழு வேலையா இருக்கு. அதனால அவளை இந்த ஊரை விட்டு போகவே முடியல. கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பெண் விரும்புறாளா விரும்பலையான்னு தெரியாத இருக்கிற ஒரு சூழல்ல வந்து அவன் என்ன பண்றான், அந்த பெண்ணோட வீட்டுக்கு இரவு நேரத்துல வந்து மாடி குதிச்சு மேல போய் அந்த பொண்ணை பார்க்க போறான். அப்ப அந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு லெட்டர் ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுக்காக தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்காக ஒரு லெட்டர் எழுதிருப்பா. அந்த லெட்டர் அந்த பையன் எப்படின்னா கொடுத்தணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பார்த்தா அங்க லைட்டு போட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா இஸ்லாமியர் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எல்லாம் பயங்கரமா ஒரே கலேபரம் ஆகி அந்த பையனை ஓடி போய் கண்டுபிடிச்சி அவன் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பஞ்சாயத்து கூட்டிடுறாங்க. பஞ்சாயத்து கூட்டுற நேரத்துல வந்து அந்த பொண்ணைய வந்து அழைச்சிட்டு வர சொல்றாங்க அந்த பஞ்சாயத்துல. ஆனா அவன் வந்து இல்ல நான் வந்து அங்க திருடதான் போனேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அவமானம் எடுக்குது. நான் திருடதான் போனேன் அப்படின்னு சொல்றான். அப்ப சொன்னா அந்த ஊர்ல வந்து அந்த திருட போனா அவனுக்கு ஒரு சவுக்கடி மாதிரி கொடுத்து அவனுக்கு வந்து அபராதம் கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அபராதம் கட்டி அவன் முதல்ல பல சவுக்கடிகளை வாங்கியிருப்பான். அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருந்தா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான். கிட்டத்தட்ட அடுத்து அவனோட காட்சி கிட்ட 25-26 வருஷம் போயிடுது அவனுக்கு.
15-20 வயசுல அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனவன் 40-42 வயசு வரைக்கும் வெளிநாட்டுல போய் எல்லா பணமும் சம்பாரிச்சு இந்த வீட்டுகளெல்லாம் ஓரளவுக்கு தரைமட்டமா இருந்த வீடெல்லாம் நல்ல வசதியா கட்டி அவங்க அப்பா நல்லா வாழ வச்சு நல்லா நிம்மதியா இருக்கிற நேரத்துல அவங்க அப்பா தம்பி 2 பேர் நிம்மதியான நேரத்துல அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழல். ஏன்னா அவனுக்கு 40 வயசு ஆயிடுது. அவன் வரும்போதெல்லாம் அந்த பழைய பெண் நினைவுல என்ன பண்ண மாட்டான், கல்யாணம் பண்ண மாட்டான். ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்க வேற யாருக்கும். ஆனா அவனால வேற ஒரு பொண்ணை வந்து நினைக்க முடியாது. சோ நினைக்காம என்ன பண்றான், அவன் தன்னுடைய வயசுக்கு போனா கூட கவலைப்படாம அந்த பெண்ணுக்காக வாழ்க்கையை ஓட்டுறான். ஒரு கட்டத்துல பார்த்தா அவனுக்கு வயசானதால பல பேர் வந்து பெண் கொடுக்காம தள்ளி தள்ளி போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கடைசியில 40 வயசுக்கு மேல அந்த பையனுக்கு 40-42 வயசுக்கு மேல அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பொண்ணை முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து சம்மதிக்குது. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. இப்ப இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, தன் அப்பா வந்து சொல்றாரு. அப்பா வந்து சொல்லும்போது, அம்மா வந்து கொஞ்சம் புதிய பணக்காரங்க, நம்ம ஏழை, கல்யாணம் ஆனா வயசு வந்து ரொம்ப வித்தியாசம், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறான். உண்மை என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே எடுத்து வந்து சொல்றதால அந்த பொண்ணு வந்து சரிப்பா வயசு வித்தியாசம் பரவாயில்ல, அவர் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணதுக்கான அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட தங்கச்சிக்குமே வந்து ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க. இங்க பாருங்க, அந்த மாப்பிள்ளையே வெளிநாட்டுல வேலை செய்யறவர். பொண்ணோட தங்கச்சி வந்து அவருக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர். சோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வெளிநாட்டுல அவர் வேலை செய்யறதால இந்த முறை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த முறை நான் கல்யாணம் பண்ணிட்டு போலாம், எங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. அடுத்த போனா வரதுக்கு 3-4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ எங்க அம்மா உயிரோட இருக்கிற இந்த 2 மாசத்துக்குள்ள நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும். எனக்கு நாள் வந்து தவறி போக கூடாது, அது ஒண்டிதான் கண்டிஷன் சொல்லி போட்டுறான். ஸோ எல்லாமே செட் ஆயிடுது. கஸ்தூரி ராஜா அவருடைய மகனுக்கும் அந்த பெண்ணோட தங்கச்சிக்கு அந்த வெளிநாட்டு மகனுக்கும் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் வந்து வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்ச பணத்தை எல்லாமே வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து சேர்த்து வைக்க சொல்றான். அதாவது வெளிநாட்டுல தன்னுடைய உறவை விட்டு இப்ப எல்லாமே விட்டுட்டு சம்பாரிச்ச பணத்தை நம்ம கையில தான் சரியா இருக்கும், அதுக்கு வட்டி விட்டு வச்சிருக்கிறான். இந்த வட்டி விட்டவன் மொத்தமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏமாத்திடுறான். இதை கேள்விப்பட்ட திரு கஸ்தூரி ராஜா கல்யாண நெருக்கத்துல ஹீரோக்கு வந்து கல்யாணத்துக்கு எனக்கு காசு கூட ரெடி பண்ண முடியாது, எந்த இடத்த விற்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்தா கடைசியில அவங்க வாழ்ந்த அந்த வீட்டையே விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த வீட்டை வித்தாதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது கஸ்தூரி ராஜா என்ன பண்றாரு, அந்த இடத்துல அது அண்ணன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துலயே வந்து இறந்துடுறாரு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. நான் வாழ்ந்த இடம் இந்த ஆயுதம் சாகணும்னு சொல்லி இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஹீரோ என்ன பண்றாரு, சரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த ஹீரோயினுடைய அதாவது அந்த இப்ப கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணோட தங்கச்சிக்கு வந்து உடனடியாக கல்யாணம் பண்ண சூழல். அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணும் போதே அக்கா கல்யாணம் பண்ணாதான் ஒரே செலவுல முடியும். அவங்க கொஞ்சம் வசதி குறைவான ஆளுங்க. சோ அதை வந்து இந்த மாப்பிள்ளை வந்து சொல்லுவாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது, உங்களுக்கு வந்து இருந்த வசதி வாய்ப்பு எல்லாம் போச்சு, அதெல்லாம் பத்தி பிரச்சனை. ஆனா கல்யாணம் இப்ப உடனே பண்ணணும் அப்படின்னும் போது இவர் பண்ண ஒத்துக்க மாட்டார். எங்க அப்பா இப்ப இருந்தா நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒத்துக்க மாட்டார். ஒத்துக்காம அந்த அப்ப நடந்த பேச்சுவார்த்தையில அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் தரக்குறைவா பேசிடுவாங்க. இவருமே அதை வந்து எதிர்த்து நின்று கேட்க மாட்டார். இந்த 42 வயசான ஹீரோ அதை கேட்க மாட்டார். அப்போ அந்த அப்பாவுக்கு வந்து அவமானம் ஏற்பட்ட உடனே அந்த பெண் வந்து இத்தோட உன கல்யாணம் பண்ண மாட்டேன், எங்க அப்பா சொல்ல நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை மறுத்துடுறாங்க. இறுதியில அந்த ஹீரோ என்ன பண்றாரு, மறுபடியும் வேற வழி இல்லாம இங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, செலவெல்லாம் மிச்சம், இருந்த காசு எல்லாமே திருடு போயிடுச்சு, அப்போ நம்ம புதுசா சம்பாதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு போற வழியில பார்த்தா அவர் முத காதலிச்ச பொண்ணு வந்து ஒரு வழியில போகும்போது அங்க பாதை அடைச்சிருப்பாங்க, வேற பக்கமா போங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் முத காதலிச்ச அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அந்த அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஹீரோக்கு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும். அது என்ன அப்படின்னா, இந்த 2 பசங்க என் பசங்க, ஆனா இவங்க அப்பா எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, என் கூட வாழறதே கிடையாது, வெளிநாட்டுல இருக்கிற அவட நான் வந்து எப்படி வாழறது, அதனால அவர் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதால என்ன வருமானம் வருது, என்ன இழப்பு ஏற்படுது, அது நல்லதா கெட்டதா, இதை செய்யலாமா வேணாம்னு ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து, அது இஸ்லாமியர் தான் அதிகமா ஒரு ஊர்ல இருந்து போறாங்கன்றதுனால அவங்க தான் இந்த குவைத்து ஷார்ஜாக்கெல்லாம் போறாங்க அப்படின்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் அதை பூத்தி ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர். உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா தியேட்டர்லயோ அல்ல ஓடிடிலயோ இந்த படத்தை நீங்க பொறுமையா உட்காந்து பார்க்கணும். சும்மா பரபரப்பாலாம் இருக்காது, ரொம்ப பொறுமையா நீட்டா ஒரு ஹார்ட் பிளிப் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு கேரக்டரும் படக்கூடிய கஷ்டம், அங்க ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அழகா காமிச்சிருக்கிறாங்க. நேரம் இருந்தா அதை நீங்க நிச்சயமா பாருங்க.